இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எவனை பார்த்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் டாக்ஸிக், சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் டாக்ஸிக். அதை யாரு சொல்றது? இன்னொரு பெரிய டாக்ஸிக். இவர் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கணும். அப்படி பேசியிருக்க கூடாது. அப்புறம் எப்படி ஒரு சைடா டாக்ஸிக்னு சொல்றீங்க? டாக்ஸிக் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். சொல்லவா? நான் உங்க விஜய் எஸ்பர். சிஎஸ்கே புடி புடின்னு வீடியோ போட்டு என்ஜாய் பண்ணி ஓன் ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணீங்களே, அப்போ அது டாக்ஸிக்கா தெரியல? சொல்ல போனா அதுதான் ஸ்டார்ட். ஸ்டேடியத்துக்கு வெளியில சிஎஸ்கே ஃபேன்கள் கிட்ட வீரத்தை காட்டினீங்களே, அது அப்ப டாக்ஸிக்கா தெரியல? இந்த மனுஷனை ப்ரூட்டலா ரோட்ல அட்டாக் பண்ணீங்க பிசிக்கலா, அதெல்லாம் டாக்ஸிக் இல்ல. பிளேயர்ஸை மார்க் பண்றது சரின்னு கிரிட்டிசைஸ் பண்ற ஃபேன் பேஸ் வந்து டாக்ஸிக் இல்ல. ஆமா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் சும்மா இல்ல, பொம்பளை கப்புன்னு சொன்னாங்க, லாலிபப்புன்னு சொன்னாங்க, அதுவும் டாக்ஸிக் தான், இல்லன்னு சொல்லல. அதெல்லாம் டாக்ஸிக். அப்ப நீங்க பண்றதெல்லாம் சப்போர்ட். ஒஸ்ட் எவர் டாக்ஸிக்கியா? இங்க உள்ள ஒரு ஆர்சிபி ஃபேன் ஆச்சும் பிளேயர்ஸை மார்க் பண்றது தப்புன்னு சொல்லி இருக்காங்களா? இல்லையே, அப்படிதான் மார்க் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அது டாக்ஸிக். சொந்த டீமே அசிங்கப்படுத்துற டாக்ஸிக் ஃபேன்ஸ் எல்லா டீம்லயுமே எல்லா பிரான்சைஸ்லயுமே இருக்காங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. எகைன் சொல்றேன், இவர் பண்ணது சரின்னு சொல்லி இந்த வீடியோ கிடையாது. டாக்ஸிக் தான். இது ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு நல்ல பாம்பு இன்னும் நல்ல மாமா பார்த்து பெசோன்னு சொன்னுச்சான். அந்த கதையா இருக்க ஆர்சிபி ஃபேன்ஸோட கதை.